வெல்கம் பேக் டு வரன் ரியாக்ட்ஸ். பரிதாபங்கள்லேருந்து ஸ்ட்ரீட் ஃபுட் பாவங்கள் அதான் பார்க்குறோம். வீடியோக்குள்ளே போயிடலாம். போற வழியில பானிபூரி சாப்பிட்டு போயிருங்க. பானிபூரி வேணாம் பண்ணி சாப்பிடுப்பா. ஏங்க பானிபூரி நீ சாப்பிடுங்க. ஏங்க உருளைக்கிழங்க வச்சு அது மேல பொடியெல்லாம் போட்டு ரசத்தை கொடுத்தான்னு வச்சுக்கோங்க, சூப்பரா இருக்குங்க, அருமையா இருக்குங்க டேஸ்ட். இல்ல நீ சாப்பிடுயா. ஆமா நீங்க ஏன் பானிபூரியே சாப்பிட உருளைக்கிழங்குலாம் ஒரு மாட்டீங்க? சில கடையில தான் வைப்பாங்க. பையா இல்ல என்ன பண்ற நீங்க? திருப்பி எதுக்கு உளுந்தது கீழே இந்த மேல பத்தி போட்டுருக்கானுமா? குப்பை தொட்டில எடுத்துட்டு போறப்போ குப்பை தொட்டில போட்டுரு. ரோட்ல கடை நான் பாத்துட்டேன் ரோட்ல. அது ரோட கிளீனா வச்சுக்கிறது ரைட்டு தான். கிளீன் இந்தியா. அதுக்குன்னு வந்து கீழே கொட்டின உருளைக்கிழங்கையும் அந்த பச்சை கலர் என்ன இது பச்சை கலர் கொட்டிருக்குமா? திக்கா இருக்கு. தண்ணி எல்லாம் அப்படி கரைச்சி பண்ணி அங்க போயிட்டு தண்ணி அதுல போட்டு டேப்ல போட்டு இத இங்கே கீழே ஊத்திட்டு வேற ரெடி பண்ணி எடுத்துட்டு போ. ஏய் நீ கடையை விட்டுட்டு போறா நீ. ஏய் இங்கடா. ஏய் கீழே விழுந்துட்டு கீழே போட்டு ஓ இதத்தான் எடுத்து தண்ணி மிக்ஸ் பண்ணி கரைச்சு பானின்னு சொல்லி ஊத்துவாங்களோ? ஆக்சுவலா நார்த் இந்தியன் பீப்புள் வைப்பாங்கல்ல, அவங்க நான் வாங்கி சாப்பிடல சார். பார்த்ததுக்கு இந்த கடைக்கு போனாலே பயமா இருக்கு. அதுவா இருக்குமோ அந்த மாதிரியா இருக்குமோ இந்த மாதிரியா இருக்குமோங்கிற மாதிரி இருக்கு. என்ன ஓடுறான்? ஏய் பையா ஏய் என்னடா கீழே குட்டறேன் அவன் ஓடுறாங்க. அவன் ஐயோ இன்னைக்கு அவன் இங்க போறான்னு தெரியல. ஏனா உனக்கு பிடிக்கல நீ சாப்பிடு, என்ன தொந்தரவு பண்ணாத. என்னங்க அதெல்லாம் ரசம் ரொம்ப நல்லதுங்க, தொண்டைக்கு சளிக்கலாம் நல்லதுங்க. எந்த ரசம்? அந்த பானிபூரி குடுக்குற ஒரு ரசம். அது யார் சொன்னா? டாக்டர் சொன்னாரா? டாக்டர் சொல்லிட்டாரா? இல்லங்க டாக்டர் தொண்டைக்கு நல்லதுன்னா அரச்ச ரசம் மிளகு ரசம் ரசம் சாப்பிட்டா தொண்டைக்கு நல்லது. இது சாப்பிட்டா தொண்டைக்கு நல்லதா? நீங்களா கிளப்புறாங்க தொண்டைக்கு நல்லது மண்டைக்கு நல்லது. சும்மா போ வேறனா குடி. ஏங்க யங்ஸ்டர்னா வந்து பானிபூரி சாப்பிடணும், அது பேல்பூரி சாப்பிடணும், அப்படியே ரசபூரி சாப்பிடணும், ரசத்தை மட்டும் டம்ளர்ல எக்ஸ்ட்ரா வாங்கி குடிக்கணுங்க. நாங்க குடிங்கடா. ஆக்சுவலா எத்தனை ஊர்ல அப்படி பண்றாங்கன்னு தெரியல. மசாலா பூரியை வந்துட்டு பானிபூரி சொல்லி விற்பாங்க. நீ அதே கடைக்காரன் தோசை தெரியுமா உங்களுக்கு? தெரியும். பானி இங்க பானி இங்க ஊத்து பானி. டேஸ்ட் எப்படி இருக்கு? பக்கா டேஸ்ட். அவரோட சட்டை அதே மாதிரி தான் இருக்கு. சுக்காபுரி கிளம்பலாம்ல. சுக்காபுரி ஒக்காபுரி. டேய் அன்னைக்கு கீழே கூட்டுறான்னு சொன்னதுக்கு குப்பையில கூட்டுறான்னு எடுத்துட்டு போய் அப்படியே ஓடிட்டேன். அன்னைக்கு போய் இப்பதான் வியாபாரம் பார்த்தேன். சாப் வந்து நாங்க கஷ்டப்பட்டு ஊர்ல இருந்து வந்து பழிச்சிட்டு இருக்கோம். நாங்க அதை திருப்பி மண்ணில் விழுந்துச்சு சொல்லி நான் திருப்பி வாங்கி என்னால செய்ய முடியாது. காசு இல்ல சார். காசு இல்ல. என் கண்ணுல போட்டுச்சு அன்னைக்கு. அதுக்கப்புறம் எனக்கு பார்த்தாலும் எனக்கு அதான் ஞாபகம். தண்ணியில கழுவிட்டு அதை நான் வியாபாரம் தண்ணியில கழுவி தண்ணியில அப்ப கழுவுல கரைச்சிருக்கா நீ தெரியும். இல்ல சில பேர் நல்லாவும் போடுறாங்க. நீங்க இப்படி பண்றத பார்த்தா எனக்கு எப்படி திங்க தோணுது. பானிபூரி எனக்கு ரொம்ப பிடிக்கும்டா. நான் திங்கவே விட்டுட்டேன். சாமி அதான் எத்தனை பேரு மசால் பூரி வந்துட்டு பானிபூரின்னு சொல்லி விற்பாங்க. எத்தனை பேரு அப்படியே ஃபேஸ் பண்ணிருக்கீங்க? நைட்டு சும்மா போய் கடலை சாப்பிடுறதுக்கு என்னடா சென்னைக்கு வந்திருக்கோம். நல்ல பெரிய ஹோட்டலா போய் சாப்பிடுவோம்டா. பெரிய ஹோட்டல்லாம் இன்னைக்கு சாப்பிட முடியாதுப்பா. நம்ம சம்பாதிச்சது பெரிய ஹோட்டல்லாம் போய் சாப்பிட முடியாது. சாப்பிட்டோம்னா எங்க பில்லா வைக்கிறோம் பண்ண முடியாது. அதனால நம்ம அங்க போய் சாப்பிடுற அளவுக்கு இன்னைக்கு நம்ம சம்பாதிக்கிறோமோ அன்னைக்கு அந்த கடையில போய் சாப்பிடுவோம். சரிடா. இன்னைக்கு அதோட சின்ன லெவல்ல நம்ம ரேஞ்சுக்கு ஏத்த மாதிரி ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட்ல போயிட்டு ஸ்ட்ரீட் ஃபுட்டா போயிடுவாங்க. நல்லா போய் சாப்பிடுவோம். கூட்டமா நிக்கிறாங்க. லைட்லாம் ஒரு மாதிரி போட்டுருக்கானே. சிக்கு 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 லைட்ட போட்டு சீரியல் போட்டு கடையோட லைட் பெருசா இருக்கு பாரு. வா என்னன்னு போய் பாப்போம். அங்க போய் சாப்பிடுவோம். அண்ணே லைட் பயங்கரமா இருக்கு. கடையில ரொம்ப ஃபேமஸ் கடை. தேடி தேடி நீ உரியல எண்ணெய் இழுத்து உள்ள விட்டுறோம் போல. அந்த சைடு போய் ஓரமா உரியா. எலும்பு உரியறானா இல்ல சக்சன் பைப் போட்டு இழுக்கறாங்களான்னு தெரியல. சரி சரி. என்ன சார் சாப்பிடுறீங்க? பரோட்டா. சாப்பிடுறீங்க. கொத்து பரோட்டா. கொத்து பரோட்டா நார்மல் பரோட்டா. கொத்து பரோட்டா. கலக்கி ஆப் ஆயில். முதல்ல ஆளுக்கு 2 பரோட்டா தந்துருங்க. அண்ணே முதல்ல நார்மலா 2 பரோட்டா தந்துருங்க. அதுக்கு அப்புறம் ஒரு எக் கொத்து பரோட்டா ஒன்னு ஷேர் பண்ணிக்கோண்டா. ஷேர் பண்ணா. அதனே வறுத்து கொத்து பரோட்டானாலே எக் இருக்குதானே. சட்டி வருவா. எக் கொத்து பரோட்டா எக்ஸ்ட்ரா போடுவாங்க. அது என்ன எப்போ அது வரும். சிக்கன் சட்டி வரும். சட்டி மாஸ்டர் சிக்கன் சட்டி வரணும்னே. இந்த பார்சல் ஜொமேட்டோ டெலிவரி வந்துச்சு வர எடுத்து கொடுத்து விடு. மொட்டை வரையா ஸ்ட்ரீட் ஃபுட் எப்படி கரெக்ட்டா இங்க வந்து வங்கறாங்க அப்படி. அண்ணே என்னப்பா எல்லாத்துக்கும் குடுக்கறீங்க நீங்க? ஆமா டொமேட்டோ பிக்கி எல்லாத்துக்கும் கொடுத்துருக்கேன். அப்படியா? சரி கொண்டாங்க. எனக்கு சாப்பாடு என்னண்ணே? பரோட்டா 2 மாஸ்டர் ரெடி ஆயிடுச்சா என்ன? மாஸ்டர் கொடுங்க. இனிச்சு கிடக்கு. கொத்து பரோட்டா தான். ஊர்ல பூரா அப்படித்தான் திம்மாயிலோ தெரியல. பரோட்டானா என்னன்னா மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், திருநெல்வேலி. பரோட்டானாலே மதுரை தான் ஃபேமஸா சொல்லுவாங்க. இவர் பரோட்டாவாடா. இத மனுஷன் திம்மானா? விருதுநகர் வீச் பரோட்டா ஆடியன்ஸ் கொத்து பரோட்டா வந்துருச்சு. கொத்து பரோட்டாவா? பாய் போடுறோம் அப்படியே. டேய் பரோட்டா அடிக்காம குடுக்குறாங்க. அண்ணே பரோட்டாவை இப்படி இப்படி ஒரு அடி அப்படி ஒரு அடி அடிச்சு பிச்சு குடுக்கணும்னே. வரீங்களா மாஸ்டர் சேர்ந்துக்கிறீங்களா? இந்த தம்பி மாஸ்டர் இல்ல இல்ல சேர்ந்து வேணாம். இப்படி அடிங்க. அப்படி போயிரும்.
என்ன இந்த பரோட்டாவுக்கு இவ்வளவு பில்டப் கொடுக்குறாங்க, இந்த பரோட்டாவே தின்றுக்க மாட்டாங்க போல. சரி இது ஒரு ஸ்டைல் போல. சரி ரேட் சீப்பா இருக்கு, அது வரைக்கும் சந்தோஷம். சாப்பிடுவோம், இந்த ரேட் கொடுக்குறானே, அதனால தானே அந்த கனெக்ஷன் தான் இங்க வந்தான். சரி எவ்வளவு பிரைஸ் எவ்வளவு சொன்னாங்களா என்ன? 100 ரூபா இருக்க முடியாது. பரோட்டா நம்ம ஊர்ல இப்ப 20 ரூபா ஆயிப்போச்சு. என்ன பரோட்டா ஒரு 40, சிக்கன் ஒரு 80, 40 80 எவ்வளவு 120 ஆகுது. 120 120 240 அவ்வளவுதானே. 300 ரூபான்னு வச்சுக்க, 300 ரூபா 350 ரூபான்னு வச்சுக்க, 350 ரூபா 400 ரூபான்னு வச்சுக்க. சிக்கன் இருக்குல்ல, அப்ப சிக்கன் ஆமா சிக்கன் சேர்த்தா 400 ரூபான்னு வச்சாலும் 500 ரூபாயில மிச்சம் 100 ரூபா இருக்கு. பக்கத்துலயே ஒருத்தர் இன்னும் கலர்ஃபுல்லா லைட்டை போட்டு ஏதோ இனிப்பு பண்டம்லாம் விக்கிறான். டெசர்ட்டா சாப்பிட்டு போயிருவான். சரி சரி. அண்ணே அண்ணே பில்லு போட்டுலாமா? பில்ல போடுங்க, பில்ல போடுங்க. குடியா பக்கத்துல இந்த பில்ல கொடுத்துருக்கீங்க. நம்ம உங்க பில்லு தான்ப்பா, 2 பேரும் சாப்பிட்டது தான்ப்பா அந்த பில்லு. 840 போட்டுருக்க. 840 ரூபா தான் பாருங்க போட்டுக்கல. சிக்கனு அது முட்டை பரோட்டா எல்லாம் போட்டு கரெக்டா தான் போட்டுருக்கேன். 840 ரூபா போட்டிருக்கேன். இதுக்கு பெரிய கடைக்கே போயிடலாமே. பில்ல கட்டுங்க, கரெக்டா தான் போட்டுருக்கேன் பில்லு. என்ன கரெக்டா போட்டிருக்கீங்க? என்ன கரெக்டா? ஏன்னா பெரிய கடைக்கு போனோம்னா அவன் ரேட்டு போடுறான்னா, அவன் வாடகை தரான், ஆளுக்கு சம்பளம் தரான், ஏசி போடுறான், எல்லாம் போட்டுட்டு சாப்பிடலாம். டேபிள்ல எல்லாம் செட் பண்ணி கொடுக்குறான். சர்வர் ஒருத்தர் வருவாரு, வேலை பாக்குறாரு. நம்ம வேணும்னா டிப்ஸ் கொடுப்போம், இல்ல வேணாம்னு போலாம். வண்டியை நிறுத்தலாம், பார்க்கிங் இருக்கு. பார்க்கிங் இருக்க பத்திர காசு கேப்பா கொடுத்து வரணும். ஆனா நீ என்ன பண்ற? சும்மா வந்தாலும் கூட்டமா இருக்குன்னு தட்டை தூக்கிட்டு அண்ணா 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 நிக்கிற மாதிரி சோத்த போட்டு தின்னுட்டு என்ன வேலை விளையாடுங்க நீங்க? என்ன ஒரே ரேட்ட போட்டு என்ன 2 பேரும் வராதே? பின்னாடி வேற சாக்கடை ஓடுது. இந்த ஹைஜீனிக் ஏரியாலே நாங்க வந்து நின்னு சாப்பிடுறோம். எதுக்கு? ஒரு ரோட்டு கடைனா ரேட் கம்மியா ஃபுட்னாலே அப்படிதான். ஸ்ட்ரீட் ஃபுட்னோட ஹோட்டலுமே அப்படிதான். காசு கொடுத்தீங்களா? ஹைஜீன் அப்படின்றதெல்லாம் எதிர்பார்க்க கூடாது. காசுல போன் பே கார்டு இருக்கானே. எல்லா டயலாக்லாம் பேசி போங்க. ஐச்சா போங்க மூச்சு விடாம போ. நீ போடா. சூடாம 1000 போலயே. அண்ணே இந்த காசு பூரானே உங்க வீட்ல யாராவது இருந்தாங்கன்னா உங்க ஆஸ்பத்திரி செலவுக்கு வச்சுக்கோங்க. நல்லா இருக்கும், நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. இல்ல சுதாகர், நான் அது ஆல்ரெடி நான் பேசிட்டேன், ஏற்கனவே உங்கள்ட்ட பேசினதுதான். சரி, எனக்கு வந்து டீம்ல மத்தவங்க சைடு இருந்து எல்லாமே எனக்கு ப்ராப்பரான ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கு. உங்க சைடு இருந்து வந்து எனக்கு பத்தல. அப்ப நீங்க வந்து அப்ரைசல்ல வந்து நான் வந்து சஜஸ்ட் பண்ணல, நீங்க ஏன் பண்ணலன்ற மாதிரி சொல்லக்கூடாது. இது ஏற்கனவே நாங்க டீம்ல இருந்து எல்லாருமே முடிவு பண்ணிட்டாங்க. அது மட்டும் நீங்க பாத்துக்கோங்க. நீங்க எந்த சைடு இதே பேசிட்டு இருக்க இல்ல பிரதர், நீங்க அவுட்புட் இல்லன்னா நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க. நீங்க சம்பளம் கொடுத்தீங்கன்னா நான் வேலை பார்த்துட்டே இருக்கணுமா? நான் வேலை பார்த்தா தான் நீங்க சம்பளம் கொடுப்பீங்க, அதானா? ஆமாயா, வேலை பார்த்தா தானே காசு கொடுப்பீங்க. யோ ஏற்கனவே என் ஐடி கார்டு போடுறதுக்கு எரிச்சலா இருக்கு. உன் ஐடி கார்டு 2 போட்டு தெரியவா? நானு 2 போடுவானா? என் வேலையை நான் ரிசைன் பண்றது என்ன அது அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்ட் மாதிரி அனுப்புறேன். பேப்பர் வாங்கி பேப்பர் போட்டு நான் கிளம்புறேன். கம்பெனி பாத்துட்டீங்களா? வேற கம்பெனில நான் போல. எதுக்கு நான் போகணும்? நானே முதலாளி. இன்னைக்கு இவர் ஸ்ட்ரீட் ஃபுட் வைக்க போறாரு போல. தெருவுல நின்னுட்டு இருக்காங்க லூஸ் மாதிரி ஏதாவது நிப்பாங்க. நான் அழகா போனா இங்க போய் பாருங்க, உலகத்துல என்னென்ன பண்றாங்கன்னு கேளுங்க. அண்ணா நகர் போங்க, எத்தனை பிரியாணி கடையை பாருங்க, எத்தனை ஸ்ட்ரீட் ஃபுட். என்னையா ஐடி கம்பெனில வேலை பார்த்துட்டு பக்கத்து ஐடி கம்பெனியை பாப்பியா? நான் வேற நான் டெய்லி வேலை பார்த்துட்டு எங்க போறேன்? அங்கதான் போறேன். போனோம்னா பார்த்தா எவ்வளவு கூட்டம், எவ்வளவு பிசினஸ். நானும் இறங்குறேன். என்ன பண்ண போற நீ? பிரியாணி கடை போடுறேன் நானு. எதே பிரியாணி கடையா? யோ வேணாயா, சொல்றத கேளியா. தொக்கு பிரியாணி, டொக்கு பிரியாணி, தொன்ன பிரியாணி, மொன்ன பிரியாணி, வெண்ண பிரியாணி, போட்டோ பிரியாணி, கேமரா பிரியாணி. பக்கத்துல கேமரா வச்சு போட்டோ எடுத்து போட்டோவே பிரியாணி சேர்த்து கொடுப்பாங்க. அப்படியா? அதுக்கெல்லாம் யாருங்க போறாங்க? போறாங்களே 9000 பேர் நிக்காங்க வரிசையில. அதனால பிரியாணி கடை மட்டும் வேணாயா. பாத்தீங்களா, நானும் ஆரம்பிக்கிறேன் அது மாதிரி பிரியாணி. தின்ன பிரியாணின்னு போடுறேன் நானு. தின்ன பிரியாணியா? எப்படி நீ தின்னுட்டு பிரியாணி குப்பையை மட்டும் போட்டுவியா? இல்ல தின்ன உட்கார தின்ன வீட்டு வாசல்ல இருக்குது. தின்னலாம் பெருசா இல்ல, அதுல உட்கார்ந்து சாப்பிடுற மாதிரி. எங்க வீட்லயே இருந்துச்சு, அத தூக்கியாச்சு. திண்ணல வச்சிட்டு போடுவே வாங்கி சாப்பிட்டு போங்க அப்படின்ற மாதிரி. ஓ பிரியாணி அண்டாவை டேபிள்ல வைக்காம தின்ன மாதிரி செட்டப் பண்ணி அதுல வச்சிருவ. கேட்டா தின்ன பிரியாணிம்பா. ஐடியா கேட்டோம்னா சும்மா அப்படிதான் இருக்கா? தின்ன பிரியாணி எப்படி நான் போடுறேன். நீங்க ஏதாவது கம்பெனில ஏதாவது உங்களுக்கு ஃபங்க்ஷன் ஏதாவது வேணும்னா பிரியாணி ஆர்டர்னா என்கிட்டயே கொடுங்க, நான் சிறப்பா செஞ்சு கொடுப்பேன். அது மட்டும் இல்லாம என்னோட பில்லிங் சாஃப்ட்வேருக்கு சாஃப்ட்வேர் தேவைப்படும், அந்த ஆர்டர் உனக்கே தரேன். இவர் கிளையண்டா மாறிட்டாரு. ஓகேவா? அவர் ஒர்க் பண்ண கம்பெனிக்கு இவரே கிளையண்டா மாறிட்டாரு. எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். பண்றேன் பிரியாணி கடைக்கு நாங்களே சாஃப்ட்வேர் பண்ணி தரோம். எம்ப்ளாயா இருக்க வரைக்கும் ஒருத்தர் மதிக்க மாட்டான். முதலாளி ஆன அப்புறம் தான் ஊரே மதிக்குது. ஒர்க்கரா இருந்து முதலாளியா மாறி கிளையண்டா மாறிட்டாரு. கடை ஆரம்பிக்கிறேன், அப்புறம் பேசிக்க. அவர் கெஞ்சிக்கிட்டு இருக்காரு. எங்க கம்பெனிக்கு வாங்க சார். வரேன். பாப்பேன் மூட பொறுத்து, நீ நடந்துக்கிறத பொறுத்து. சரி சார். திடீர்னு ஏதாவது ஒண்ணா சரி சார். போறது சாதாரணமா அது கிடையாது. என்ன வேணுங்கிறத முதல்ல நீ ஆர்டர் கொடுத்தீங்கன்னா தான். ஏங்க எனக்கு தெரியுங்க, சும்மா எல்லாத்துக்கும் வந்து இது அப்படி அது இப்படின்னு என்னமோ உங்களுக்கு மட்டுமே எல்லாம் தெரிஞ்ச மாதிரி நடந்துக்காதீங்க. போங்க, எங்களுக்கு தெரியும். இருக்கப்பட்டு படம் பார்த்துட்டு நம்ம எல்லாம் இந்த மாதிரி இல்லையே நினைச்சேன். நான் இப்படி இருந்திருக்கேன் போல. இருந்திருக்கீங்க, உங்களுக்கு தெரியல. பாருங்க, எங்களுக்கும் தெரியும், எங்களுக்கும் ஃப்ரீடம் கொடுங்க. ஆமா அந்த கேரக்டர் சொல்றாங்க. ரீசெண்டா அவர் டாக்லாம் அவரை பத்தின ஒரு விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்கு.
கரெக்டான ஆர்டர் கரெக்டா சொல்லிட்டு டக்குனு சொல்லு. அண்ணே கறி தோசை. கறி தோசை எத்தனை பா? ஒண்ணா ரெண்டா? ரெண்டு இல்ல. இங்க ரெண்டு கறி தோசை ஒண்ணு. வேற ஒரு கறி தோசை போதும். வேற டிக்கா கறி தோசை நான் சாப்பிட்டது டிக்கா ஒண்ணு போதும்ல? டிக்கா ஒண்ணு போதும். ஓகே. டிக்கா பாதி போடுவாங்களா? அதெல்லாம் மதுரையில தான் இந்த மாதிரி ஐட்டம்லாம் நல்லா ஆர்பிஸ் வரும்பா. நல்லா இருக்குன்ற மாதிரி சொல்லுவாங்க. ஒண்ணு போதும். கூட்டம் நிறைய இருக்கு பாத்துக்கங்க. இன்னொன்னு சொல்லிடலாம். தோசை வேணாங்க. ஒன்னு சொல்லிடலாம் எக்ஸ்ட்ரா சொல்றேன். உங்களுக்கு தெரியுமா எனக்கு தெரியுமா? நிறைய கொடுத்துட்டு சாப்பாடு வேஸ்ட் ஆயிடுச்சுனா சார் டக்குன்னு சொல்லுங்க சார், பின்னாடி ஆர்டர் போடுங்க. அவ்வளவுதான். சரி ஓகே வெயிட் பண்ணுங்க. 25 டோக்கன் நம்பர். நிறைய எல்லாம் சாப்பிட மாட்டேன். வாங்கி வேஸ்ட் ஆயிடுச்சா நம்ம பணம் தானங்க வேஸ்ட் ஆகுது. நீ திம்ப கொஞ்சோண்டு தின்னுட்டு போதுன்ட்டு போவ. ஏன் வவுற பாரு எனக்குலாம் பத்துமா? உங்களுக்கு பத்தலைன்னா அப்புறம் திருப்பி வாங்கிக்கலாம். நான் ரெடியானா? இன்னுமா ஒரு 10 மினிட்ஸ்மா. 10 நிமிஷம் ஆமா. ஆமா முதல்ல எனக்கு இதான் நடக்குது. முன்னாடி சொல்லிருக்கலாம்ல. முன்னாடி சொல்லிருக்கலாம்னா வீட்ல இருந்து கிளம்பும்போது ஃபோன் பண்ண சொல்றியா? ஆனா கிளம்புன்னு சீக்கிரமா. ஒண்ணும் செய்ய முடியாது போ. அண்ணா எங்க கரத செஞ்ச கார்ல உட்கார்ந்து சாப்பிடுறாங்க. கார்ல உட்காந்து ஆர்டர் போட்டுட்டா குடுக்குறாங்க. நம்மளும் கார் தான் போற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். நான் இன்னும் 1/2 மணி நேரம் ஆச்சுன்னா காரை தான் போக்காரணும். இன்னும் இப்படியும் இருக்கு. அதான் சொன்னேன் நான் இந்த கடையில கொஞ்சம் இப்படிதான் இருக்கும். இப்படிதான் இருக்குன்னு நான் சொன்னேன். என்னோட தோசையை சொல்லிருக்கலாமா? இதே 10 மணி தெரியலையே. நான் பார்த்தா கட்ட வந்து வச்சுட்டு நான் டக்குன்னு போயிட்டு ஆர்டர் பண்ண கொடுத்து வரேன். ஆனா ஏங்க சாப்பிட்டுட்டு ஆர்டர் பண்ணுங்க. இரு ஏன் இது என்ன அவன் லேட் ஆகும். ஆர்டர் போட்டு ஆர்டர் எடுத்து பரோட்டா போட்டு ஆபாயில் போட்டு ஆம்லெட் போட்டு கலக்கி போட்டு உயிரை போட்டு வாங்கி தான் கொடுப்பான். பாருங்க சாப்பிடுங்க. சாப்பிட்டதுக்கு அப்புறம் என்ன நடக்கும் நமக்கே தெரியாது. லைட்டா தான் பசிக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் வயிறு ஃபில் ஆயிருங்க. சாப்பிட்டுட்டு ஆர்டர் பண்ணுங்க. ஃபுல்லா சாப்பிடுங்க. இன்னொரு கறி தோசை. அண்ணா கறி தோசை உங்களுக்கு. அண்ணா கறி தோசை. அண்ணா கறி தோசை. லைனுக்கு 2 ஆம்லெட் கறி தோசை. கறி தோசை. கறி தோசை ஒண்ணு இங்க கொடுங்க. நான் சொன்னது முன்னாடியே சொல்லியாச்சு. போங்க வெயிட் பண்ணி ஏற்கனவே வாங்கிட்டேன். கறி தோசை எனக்கு கறி தோசை போடுங்க. ஏங்க ஏன் டென்ஷனா இருக்கீங்க? உங்களுக்கு பசிக்குதுன்னு நினைக்கிறேன். பேசாம நீங்க வேணா இதை சாப்பிடுங்க. நான் பாத்துக்கிறேன். சும்மா பெரிய ஆகுது எனக்கு மண்டபம்லாம் வெளிய ஆகுது. சும்மா இருக்கும். நான் சொன்னேன். நான் 2 தோசை சொல்லுன்னு சொன்னேன். இதுல மிச்சம் பண்ணி தான் குடும்பத்தை காப்பாத்துறான். உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? நான் தான் என் தோசையும் தரேன். ஒரு தோசை தின்னுட்டு கிளம்பி. சிக்கன் 65 மாதிரி இருக்கு. அண்ணா கறி தோசை. அண்ணா டேய் என்னடா ஹைபை கொடுத்துட்டு போயிட்டு இருக்க லூஸ் மாதிரி. இவனை வெறி பத்திரத்துல சொன்னால நான் போறேன். இவன் வெறி ஏத்திட்டு இருக்கானே. பப்ளிக் பிளேஸ்ல ஏன் டென்ஷன் ஆனதுக்குறீங்க? நான் சொல்றேன்ல இந்த தோசையை நீங்க சாப்பிடுங்க. எனக்கு பசிக்கல. எனக்கு மாதிரி தெரியாம இருக்க. இன்னும் அத எல்லாம் சாப்பிட முடியலங்க. அது இதை சாப்பிட முடியலன்னு எனக்கு பிரச்சனை பண்ண பாக்குறாங்க. இது நான் டஸ்ட்பின்ல போட்டுறேன். நான் போட்டுறேன். எனக்கு நான் எச்சி பண்ணது கூட சாப்பிட மாட்டேன்றீங்க. அதுக்கு தானே. ஐயோ என்னது நீ இப்படி சுத்துனா நான் இப்படி சுத்துறேன். ஆடுறாரு பாருங்க அப்படியே. எப்படி நானே சரி எப்படி ஆட்டிக்கிட்டு சாப்பாடே வேணாம். வீட்டுல வேற போய் சமாதானம் பண்ணுமே. என்னங்கடா அது ஏன் தப்பு எதுவுமே இல்லையாடா. தோசை 2 தோசை. எனக்கு 2 தோசை. ஆஃப் பாயில். ஊர் பசங்க நல்லா சாப்பிடுறோம். சரி நான் உள்ளூர்காரன் நாயா. ஆட்டத்தை என்ன அப்படியே கணக்கு கொஞ்சம் மாத்தி சொல்லி காசை கொஞ்சம் கம்மியா டேய் நம்ம மேல அவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காரு. உள்ளூர்கார மாதிரி தெரியுது. என்ன பயப்படுறியா? நம்ம பசங்கன்னு எக்ஸ்ட்ரா சால்னாலாம் எடுத்து ஊத்துறாரு. ஸ்பெஷல் குழம்புலாம் ஊத்துறாரு. சொல்றேன் 50 ரூபாய் கம்மியா வேணாம்டா சொல்றேன். கட் பண்ணு. என்னடா வாடா நீ வாடா. சம்பாரிச்சு என்னடா ஆகுது? டேய் எப்படா அது வாடா. அண்ணா 2 தோசை 2 தோசை 2 இது அவ்வளவுதான். அவ்வளவு தோசை 80 ரூபாய். 80 இருந்தானே. வாடா நீ வாடா. The next day. டேய் தேவையில்லாத வேறடா. அரஞ்சே பிரேமத்து. நீ சும்மா இரு நான் பாத்துக்கிறேன். நீ என்ன ஏன் பயப்படுற? இரு நான் பாத்துக்கிறேன். டேய் வாங்கப்பா. வாங்க. நீங்க என்ன வேணும்? அதே சேம் 2 தோசை 2 ஆஃப். இந்தப்பா 2 2 கிரேவி ஊத்தவா? ஸ்பெஷல் கிரேவியா? நம்ம பசங்களுக்கு நீங்க சாப்பிடுங்க. இன்னைக்கு அது மாதிரியே வாடா. அண்ணே வாப்பா. 2 தோசை ஆப்பிள். இன்னைக்கு 80 ரூபாய் தான்ப்பா. 80 ரூபாய். 80 ரூபாய். அவ்வளவு கூட்டமா இருப்பாங்களா? அதை கண்டுபிடிக்க முடியாது. ஏப்பா தம்பி நான் கேக்குறேன் தப்பா எடுத்துக்காத. நேத்தும் சாப்பிட்டேன். நம்ம பசங்கன்னு சொல்லி எல்லாருமே எக்ஸ்ட்ரா கொடுத்தேன். ஒரு 50 ரூபாய் கம்மியா கொடுத்தேன். சரி தம்பி மறந்தாப்புல கொடுத்துட்டாரு சரின்னு சொல்லி விட்டேன். இன்னைக்கும் நீ அதே ஃபாலோ புரிஞ்சிருச்சா? இங்க பாருப்பா இது எழுதிருக்கா சொல்லு. ஏப்பா தம்பி கூட வரீல? இல்ல நீயா சொல்லி இருக்கலாம்ல. சொன்னேனே. எது சொல்லாதன்னு சொன்னியா? என்னப்பா இதான் பேசு. அண்ணே இந்தாங்க. நேத்துக்கும் உள்ளது சேர்த்து இருக்கு. என்னமோ நம்ம பசங்கன்னு நினைச்சேன். நம்ம பசங்களே இப்படி இருக்கீங்களேடா. என்ன பண்றது? போ இங்க நின்னுட்டு இருந்த என்ன நெளிஞ்சிட்டு இருக்க? போப்பா. எவ்வளவு பெரிய ஒரு அவமானமா இருக்கு அந்த இடத்துல. உள்ளூர்காரன்னு சொல்லி அவ்வளவு ஹெல்ப் பண்றான். அந்த ஆளு இருக்கிற ஸ்பெஷல் குழம்புலாம் எடுத்து ஊத்துறான். அவங்கிட்டே 50 ரூபாய் அடப்ப போடுறான். இல்ல இவனே என்ன இப்ப மாட்டிட்டேன்னா என்ன ஏன் பேப்பர்ற? ஏன் வருத்தப்படுற? மாட்டி அடுத்த கடையை மாத்த வேண்டியதானே. அதுக்காக இதுக்கு என்ன ஃபீல் பண்ணிட்டு இருக்க? புதுசு போல
பரதேசி. ஓகே, நல்லா இருந்துச்சு அந்த வீடியோ. இந்த ஸ்டார்டிங் அந்த பானிபூரி பார்த்தோன்னா தான் ஒரு விஷயம் சொல்லணும்னு தோணுச்சு. பானிபூரி இப்போ ரீசெண்டாக சாப்பிடும்போதுலாம் என்னென்னு தெரில, வயிறு எனக்கு எரிய கிளம்புது. பானிபூரி சாப்பிட்டோம், அதனாலேயே கொஞ்சம் அதில் டெஸ்ட் வேறு பண்ணி பார்த்தேன் நான். அந்த மசால் பூரி தான் சொல்கிறேன், பானிபூரினா அந்த ரசபூரி அதை சொல்லலை, மசால் பூரி சொல்கிறேன். அதில் வந்துட்டு மசால் ஊற்றுறாங்கல்ல, அது வந்து வழக்கமாக ஊற்றுறத விட கொஞ்சம் பாதி மட்டும் ஊற்றுங்க அப்படின்னு சொல்லி தான் நான் வாங்குறது. அப்போ எதுவும் பெருசாக ஒன்றும் தெரியாது. அப்புறம் லாஸ்ட்டாக சாப்பிடும்போது மட்டும் அப்படி தான் சொன்னேன். அவங்க ஆனால் நிறையா ஊற்றிட்டாங்க, யூஸ்ஃபுல்லாக எவ்வளோ ஊற்றுவாங்களோ அந்த அளவு ஊற்றிட்டாங்க. அது சாப்பிடும்போது அப்புறம் அன்றைக்கெலாம் கொஞ்சம் வயிறுலாம் எரியிற மாதிரி இருந்துச்சு. அதான் அந்த மசால் பூரி சாப்பிட்டதுக்கப்புறம் தான் எனக்கு வயிறுலாம் எரியுது போல் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. தயிர் தான் அதுக்கப்புறம் அடிக்கடி சாப்பிட்டுட்டு இருந்தேன் நான். அதான் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும். அதான் அந்த ஒரு கேள்வி கேட்டிருந்தால, எந்தெந்த ஊரில் நீங்கள் ஃபேஸ் பண்ணிடலாம் அந்த பானிபூரி மசால் பூரி அப்படின்றதுக்கு அந்த அது வந்து கன்ஃபியூஸ் ஆகும் ஒரு இதில். நம்ம வேற ஒரு ஊருக்கு போனால் சரி, இல்லை உங்கள் ஊர்லேயே கூட சரி. ஏன்னா நான் சின்ன வயசுல வந்து பானிபூரின்றது மசால் பூரியை தான் எனக்கு சொல்லிட்டு வந்துருந்தாங்க. போய் கடைக்கு போய் பானிபூரின்னு கேட்குறது அவன் மசால் பூரியை தான் கொடுத்துட்டே வந்துட்டு இருந்தான். அதுக்கப்புறம் ஒரு வயசுக்கு மேலே தான் தெரிஞ்சு எனக்கு மசால் பூரி வேற பானிபூரி வேற அப்படின்றது. பானிபூரின்றது அதான் அந்த ரசத்தை ஊற்றி கொடுக்குறது தான். அதில் உருளைக்கிழங்குல ஒரு சில கடையில் வைப்பாங்க, ஒரு சிலர் வந்து இந்த பட்டாணி அப்புறம் அந்த வெங்காயம் அதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, பட்டாணி வெங்காயம் அதை வச்சு கொடுப்பாங்க. அதுவும் எல்லாத்தையும் இருக்கும். உருளைக்கிழங்கு அது இன்னும் சூப்பராக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் இப்போலாம் ரெடிமேட் பூரி வந்துருச்சுங்க. ரெடிமேட் பூரிலாம் சுத்தமாக நல்லாவே இருக்காது பெருசாக. அதையும் ப்ரைஸ் கூட வச்சு விற்பாங்க. நமக்கு வந்து அந்த நார்மலாக அந்த அவங்களா ஓனாக செய்வாங்களே, அதுவும் எப்படி செய்கிறாங்க என்ன செய்கிறாங்கன்றலாம் யாருக்கும் தெரியாது. அதான் சொல்கிறேன்ல, இந்த மாதிரி ஸ்ட்ரீட் ஃபுட்டாக இருக்கட்டும், இல்லை ஹோட்டல்ன்ற பேரில் நடக்கிற ஒரு சில விஷயங்களாக இருக்கட்டும், அது எல்லாமே ஹைஜீன் நம்ம எதிர்பார்க்க முடியாது. அவங்க எப்படி பண்ணுறாங்க அவங்க மட்டும் தான் தெரியும். சும்மா போனோமா டேஸ்ட் எப்படி இருக்கோ அது மட்டும் சாப்பிட்டு வந்தோமான்ற மாதிரி தான் இருக்கும். ஆக்சுவலாக ஒரு சில வீடியோஸ்க்கெல்லாம் இந்த மாதிரி கமெண்ட்ஸ் பார்த்துருக்கேன். இன்றைக்கி டே ஃபுல்லாமே ரொம்ப மோசமாக போச்சு, இன்றைக்கி ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தேன், உங்கள் வீடியோ பார்த்ததுக்கப்புறம் தான் ரொம்ப ரிலாக்ஸ் ஆகிருக்கேன், வந்து சிரிச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் கமெண்ட்ஸ் பார்த்துருக்கேன். அது நானே இன்றைக்கி தான் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். ஏன்னா ஒரு இன்சிடென்ட்னால ரொம்ப கோவமாக கடுப்பாக டென்ஷனாக இருந்தேன் நான். இப்போ பரிதாபங்கள் வீடியோ பார்த்ததுக்கப்புறம் தான் கொஞ்சம் எனக்கு அதுலேருந்து கொஞ்சம் ரிலீஃப் ஆகி கொஞ்சம் நல்லா இருக்கேன், ரிலாக்ஸாக நார்மலாக இருக்கிற மாதிரி இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ முடிஞ்சிச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் எக்ஸைட்டிங் கான்டென்ட் ஃப்ரம் வரன்.